இஸ்ரேலோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் லெபனனுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இப்படி நுழைஞ்சதுக்கு அப்புறமா இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணுறது, ஹெஸ்புல்லாவோட சில டனல் நெட்வொர்க்ஸோட அந்த சில வரைபடங்களை கைப்பற்றுறது, அந்த நெட்வொர்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்றத அவங்க நிறைய இடத்துல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ள அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நைட்டு நம்ம திரும்பவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம், இஸ்ரேலோட கிரவுண்ட் இன்வேஷன்ன்றது இன்னைக்கு நைட் இல்லை நாளைக்கு காலையில் தொடங்குன்ற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட அதிகாரிகள் ஒரு விஷயத்தை இப்போ வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு லிமிட்டட் கிரவுண்ட் இன்வேஷனை நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். 2006 மாதிரி இல்லாமல் ஹெஸ்புல்லாவோட அந்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்கக்கூடிய டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய இப்போதைய வேலை. அதை நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரியார் இன்ஃபர்மேஷனாக நாங்கள் இதை உங்ககிட்ட சொல்கிறோன்னு சொல்லியிருக்கேன். அதே டைமில் இஸ்ரேலோட சோல்ஜர்கள் கூடக்கூடிய பகுதியில், இந்த பார்டரை ஒட்டி எந்தெந்த இடத்துலாம் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் அதிகமாக குவிய ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த பகுதியில் ஹெஸ்புல்லாவோட ஒரு ராக்கெட் அட்டாக்கும் இப்போ பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறதாவும் ஒரு செய்தியானது வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். பிரான்ஸோட அரசாங்கம் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லெபனனுக்குள்ள பிரான்ஸால மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியாது. இருந்தாலும் இப்போ லெபனனோட மக்களுக்கு உதவின்றது அதிகமாக தேவை. அப்படி அந்த உதவியை செய்யறதுக்காக முதல் கட்டமாக மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் 10 மில்லியன் யூரோஸை கொடுக்குறோம். இப்படி கொடுக்கப்படுறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எமர்ஜென்சி தேவைகளுக்காக இம்மீடியட்டாக யார் யாருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் உதவின்றது தேவைப்படுதோ அந்த மக்களுக்கு இந்த அமௌண்ட் ஆனது போய் சேரும். முதல் கட்டமாக நாங்கள் இதை தொடங்கி வைக்கிறோன்னு அவங்களோட உதவியை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்டரில் இருக்கக்கூடிய நார்த்தன் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திச்சு, இவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ், இவங்களோட அந்த கூட்டாட்சி தானே இப்போ நடந்துட்டு இருக்கு, அதோட தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு பேசுனது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோடையும் ஒரு சில இடங்களில் சந்திப்பானது நடத்தப்பட்டிருக்கு. இப்படி நடத்தப்படுறப்போ இஸ்ரேலோட கவர்மெண்ட்டால் ஒரு பெரிய ப்ராமிஸ் ஆனது பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த பகுதின்றது கூடிய சீக்கிரத்தில் செக்யூர் பண்ணப்படும். இந்த இடங்களில் நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த சூழல்ன்றது உருவாக்கப்படும். யாரும் பயப்பட வேண்டாம். உங்களோட உறவினர்கள் இங்கேருந்து யார் யாரெல்லாம் நார்த்தன் கம்யூனிட்டிஸ்லேருந்து யாரெல்லாம் இப்போ சென்ட்ரல் இஸ்ரேல் நோக்கி போயிருக்காங்களோ பழையபடி மீண்டும் இந்த இடத்துல குடியமர்த்தப்படுவார்கள்னு ஒரு நம்பிக்கையையும் கொடுத்துருக்காரு. ஜெர்மனி முதல் நாடாக அவங்களோட எம்பசியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸை உடனடியாக லெபனனை விட்டு காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெடிக்கல் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற நபர்களை முதல்ல காலி பண்ணிவிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் லெபனனை விட்டு உடனடியாக காலி பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான வேலைகளையும் இப்போ ஜெர்மனி தொடங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலோட டெலிவிஷனுக்கு ஒரு வீடியோவை இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட மக்களுக்கு இஸ்ரேல் என்றைக்குமே எதிரி கிடையாது. ஈரானியர்களை நாங்கள் விரும்புகிறோம், ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் விரும்புகிறோம், ஈரானோட அரசாங்கத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் ஈரானால் நூற்றுக்கணக்கான சூசைட் அட்டம்ப்ஸ்ன்றது, இஸ்ரேலுக்குள்ள நிறைய அசாசினேஷன் அட்டம்ப்ஸை இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் முறியடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிரி இந்த இடத்துல ஈரானோட அரசு தானே தவிர ஈரானோட மக்கள் கிடையாது. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலை எதிரியாக பார்க்க வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது, உங்களோட அரசாங்கம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு எதிரின்னு ஈரானோட மக்களை ஈரானோட கவர்மெண்ட் பக்கம் திரும்புகிற மாதிரி ஒரு சில சைக்காலஜிக்கலான அந்த பேட்டிகளை இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக தெளிவாக தெரியும். லெபனனுக்குள்ளே அவங்களோட கிரவுண்ட் இன்வேஷன்ன்றது இப்போ தவிர்க்க முடியாததாயிட்டு. ஏன்னா ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, யூஎஸ் கிட்ட ப்ரியாராக இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா மக்கள் அதுக்கு தயார்படுத்துகிற மாதிரி, இஸ்ரேலியர்கள் மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தயார்படுத்துகிற மாதிரி இப்போ ஒவ்வொரு பேட்டிகளானதும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஈரானோட மக்களை ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கப்போ, மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமைதின்றது இந்த இடத்துல ஈரானால தான் கெட்டுட்டு இருக்குன்னு ஈரானோட அந்த ஒரு இமேஜையும் இந்த இடத்துல நிறைய இடங்களில் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு அப்டேட்ஸ் தான். இன்றைக்கி நைட் பெரும்பாலும் இவங்க அந்த கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா நாளைக்கு இவங்களோட கிரவுண்ட் இன்வேஷன்றது இந்த இடத்துல லிமிட்டடாக நடக்க போகிறதா அமெரிக்காவோட அந்த அஃபிஷியல்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட நடமாட்டம்ன்றது இந்த செங்கடல் பகுதியிலையும் சரி, இல்லை இந்த அரேபிக் கடல் பகுதியிலையும் சரி, மெடிட்டேரியன் கடல் பகுதியிலையும் சரி,
டெஸ்ட்ராயர்ஸோட மூமெண்ட்ஸ்ன்றது இப்போ அதிகமாக ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமனை கவுண்டர் பண்ணுற மாதிரி சவுதி அரேபியாவோட கடற்பகுதிகளில் அமெரிக்காவோட கடற்படை கப்பல்களான USS இண்டியானாபோலிஸ், USS பிரான்ஸ் DDG 111, USS ஃப்ராங்க் E பீட்டர்சன் DDG 121, USS மைக்கேல் முர்ஃபி, USS ஸ்டாக்டேட், இந்த கப்பல்கள் எல்லாமே ஏமனோட திசையை நோக்கி இப்போ முன்னோக்கி நகர்த்தப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஈரானை கவுண்டர் பண்ணுற மாதிரி இந்த பர்ஷியன் கல்ஃப் பகுதிகளிலையும் அமெரிக்காவோட USS கிளாடியேட்டர், USS டெவஸ்டேட்டர், USS டெக்ஸ்ட்ராஸ், USS சென்ட்ரி, USS ஜார்ஜியா, இது எல்லாமே இஸ்ரேல் கிரவுண்ட் இன்வேஷனை பண்ணுறப்போ இஸ்ரேலுக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக இங்கே எந்த ஒரு அமைப்பும், ஏமன்ல இருக்க ஹவுதிஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாச்சும் அமைப்புகள், ஈரானோட நிறைய ப்ராக்ரஸ்ன்றவங்க இஸ்ரேலை அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இவங்களோட கப்பற்படைன்றது இப்போ அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வெளியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் மட்டும்தான். இன்னும் அமெரிக்காவோட நிறைய சப்மரைன்ஸ்ன்றது இந்த இடத்துல தெரியாமல் கடலுக்கடியில் பல பகுதிகளில் இருந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நடக்க போகிற அந்த ஒரு யுத்தம், லெபனனோட ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம்ன்றது 2006 அளவுக்கு போகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக எஸ்கலேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு போகலைனாலும் இப்போ ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸ் இதுக்கு எப்படி இருக்க போகுது, இதுக்கு கொஞ்சம் சிவியராக ஹெஸ்புல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் இன்னமும் சிவியராக உள்ளே புஷ் பண்ணுவாங்க. ஸோ லெபனனோட பார்டருக்குள்ளே இஸ்ரேல் பண்ண போகிற அந்த ஒரு இன்கர்ஷனும் ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸும் இந்த ஒரு யுத்தத்தோட போக்க அடுத்த கட்டமாக இப்போ தீர்மானிக்க போகுது. இதுக்கு நடுவில் நான் சொல்லியிருந்தேன்ல, ஹெஸ்புல்லா நார்த்தன் சைடில் இஸ்ரேலோட ஒரு சில ட்ரூப்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு. சரியாக இந்த தாக்குதல்களானது எந்த இடத்துல நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்கல. ஆனால் 3 இடங்களில் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோன்னு ஒரு தகவலை வெளியில் சொல்லியிருக்காங்க. இந்த 3மே நார்த்தன் பகுதிகள் தான். இது ஹெஸ்புல்லாவோட மீடியா மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஒரு சில டெலிகிராம் சேனல்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ரோ இஸ்ரேலியன் சேனல்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சைடில் இப்போ ஹெஸ்புல்லாவோட ராக்கெட் அட்டாக்ஸ்ன்றது இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் எந்தெந்த இடத்துலலாம் இப்போ குரூப் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த பகுதிகளை நோக்கி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல டேமேஜஸ், பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இஸ்ரேலோட அந்த படை வீரர்களும் அந்த 3 பகுதிகளில் 2லேருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ பின்வாங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஃபுல்லாக வந்து ரீட்ரீட் பண்ணி வரல. ஆனால் இந்த ராக்கெட் ஃபயர்னால அங்கே இருக்கக்கூடிய ஆர்மர்ஸ்க்கும் இல்லை மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு சிவியர் இன்ஜுரிஸ் எதுவும் ஏற்படக்கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ அந்த வீரர்கள் கொஞ்சம் பின்னோக்கி அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலோட அயன்டோம் பேட்டரிஸ், இஸ்ரேலோட மேக்கோவர் டேங்க்ஸ் எல்லாமே இப்போ லெபனனோட பார்டரை நோக்கி புஷ் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த இஸ்ரேலும் ஒரு போர் சூழலில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாதிரி ஒரு சூழலானது அந்த இடத்துல ஏற்படுமோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. இது ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸ், இஸ்ரேலோட அக்ரெஷன் அதன்றதுன்னு தாண்டி அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் இதில் எப்படி இருக்க போகுது. ஏன்னா அமெரிக்காவோட ஒட்டுமொத்த கப்பல் படையில் 3ல் 1 பங்குன்றது இப்போ மிடில் ஈஸ்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பற்படை உள்ளே இவங்களுக்கு ஃபேவராக ஏதாச்சும் பண்ணுமா, இல்லை ஹெஸ்புல்லா ஒரு வேளை அவங்களுக்கு இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு சொல்லப்படாத மிசைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை இஸ்ரேல் மேலே ஃபயர் பண்ணால் அது இன்னும் இந்த இடத்துல கான்சிக்வன்சஸை எப்படி மாற்றுன்றது இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இஸ்ரேலோட கிரவுண்ட் ஆப்ரேஷன்ன்றது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க எப்போ பண்ண போகிறாங்க, அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்து இந்த யுத்தம் எப்படி மூவ் ஆக போகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவோட பேக்கிங்கோட இஸ்ரேல் இந்த இடத்துல ஃபுல் ஃப்ளெட்ஜாக உள்ளே நுழைய போகிறாங்க. இது ஹெஸ்புல்லாவுக்கு இன்னும் எந்த வகையில் பாதிப்புகளை அதிகப்படுத்த போகுது, லெபனனோட மக்களோட வருங்காலம் என்னன்றதெல்லாம் வரப்போகிற நாட்களில் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு இப்போ இந்த 2 நாடுகளும் ஆல்மோஸ்ட் தயாராகிட்டாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், இன்னும் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லான்ற அந்த ஒரு அமைப்பு மட்டும்தான். இவங்களுக்கு பின்னாடி பேக்கப்பாக இப்போ சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் பேக்கப்பில் பின்னாடி யாருமே இல்லை. ஸோ இந்த ஒரு போரோட முடிவுன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ரிசல்ட் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த போரோட வீரியன்றது எப்படி இருக்க போகுது, இல்லை இதனால் பாதிப்புகள் என்ன ஏற்பட போகுதுன்றது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை இருந்து விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.